உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழர்களுடைய அறம் என்பது தனித்துவமான அறம். மனிதர்களுக்காக அல்ல, உயிர்மநேயத்தை மட்டுமே அல்ல, ஆன்மநேயத்தை முன்னிறுத்துவது தமிழருடைய அறம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய அறம், மெய்யியல், இறையியல், வாழ்வியல், அறிவியல் என அனைத்தையும் சாறு பிழிந்து அளித்த ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பற்றி பேசினார். உடல், மனம், உயிர், ஆன்மா என்பது 4 விதமான பொருட்கள். உண்மையில் இதைத்தான் மறைகள் என்கிறோம், 4 வேதங்கள் என்கிறோம். இதுதான் தமிழர் அறம். புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வடமொழி எழுத்துகள் அல்ல, அவை மட்டுமே அல்ல வேதம். அது பிழையான, தவறான புரிதல், ஒரு திணிக்கப்பட்ட ஒரு பொய். 4 வேதங்கள், 4 மறைகள் என்றால் மிக ஆழமாக நாம் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து கொண்டே சென்றால் இந்த 4இல் சென்று நிற்கும். உடல், மனம், உயிர், ஆன்மா, இந்த 4ம் தான். இதில் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுபவர் வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டும்தான். மற்றதெல்லாம் உயிர்மநேயம் பற்றி பேசுகிறாங்க, உயிரோடு நின்றுட்டாங்க. இது ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பதை முன்னிறுத்தியவர் வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எல்லோரையுமே வாழ்த்தியே பழக்கப்பட்டவர். பள்ளிக்கூட காலத்தில் கூட ஔவை பாட்டியினுடைய பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற வேண்டாம் வேண்டாம் என்கிற பாடல் பாடிய போது அவர் 9 வயதில் வள்ளல் பெருமானார் எதுக்கு நம்ம வேண்டாம்னு நெகட்டிவாக சொல்லணும், நம்ம பாசிட்டிவாக நேர்மறையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு தம் கலவாமை வேண்டும் 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 அப்படின்னு பாடல் எழுதினாங்க வள்ளல் பெருமானார். ஸோ பாசிட்டிவ் தாட் அப்படின்னு, பாசிட்டிவ் வைப்லாம் நம்ம இளையோர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. இது 1800ஆம் ஆண்டுகளில் வள்ளல் பெருமானார் தமிழர் அறத்தை முன்னிறுத்தி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டதை போல் வாழ்நாள் முழுவதுமே வாழ்த்தையே பழக்கப்பட்ட வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல ஒன்றை பார்த்து ஒழிக அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானாருடைய வாழ்வியலில் அவருடைய எழுத்துக்களெல்லாம் நான் பார்த்தபோது ஒழிக என்று அவர் இந்த ஒரு எதிர்மறையான ஒரு சொல்லை பயன்படுத்தியது ஒரே ஒரு தருணத்தில் தான். ஒன்றுக்காக, அது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து. பிரிட்டிஷ் ஆட்சியை பார்த்து மனம் கொந்தளித்த வள்ளல் பெருமானார் இப்படி ஒரு எதிர்மறையான தன் வாழ்நாளில் முன்வைக்கிறார் அப்படின்னா அரசியல் அவருக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு கொடூரமான அரசாட்சி, மக்களை துன்புறுத்தக்கூடிய அரசாட்சி என்பது அவர் மனதை புண்படுத்திய காரணத்தினால்தான் தன் வாழ்நாளில் செய்திராத ஒரு காரியமாக கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பாடல் பாருங்க. கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆழ்க, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்றார். என்ன அழகான சொற்கள் பாருங்க. கருணை இல்லாத ஆட்சி கடுகி சீக்கிரமாக ஒழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆழ்க அப்படின்னா அருள் நயந்த, அருளாசி பெற்ற நன்மார்க்கர்கள், நல்ல வழியில் செல்லக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும். தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லவங்களாம் நினைக்கிறோம் இல்லையா, நல்லது நடக்கணும், எல்லோருக்கும் நன்மை நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுடைய அந்த எண்ணங்கள் அடிப்படையில் எல்லோரும் நலம் பெருக. அதே போல் நல்லதையே நினைத்து எல்லோரும் இசைந்து வாழ்க. இசைந்து வாழ்கன்னா ஒன்றுக்கொன்று ஒன்றுபட்டு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையில் பார்த்திங்கன்னா தமிழருடைய அரசியல் சார்ந்த, அரசாட்சி சார்ந்த, அறம் சார்ந்த உண்மையான கொள்கை. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்கள்தான் தமிழர்கள். கோவலனுக்கு ஒரு தவறான ஒரு அநீதியை இழைத்து விட்டோம் என்ற காரணத்திற்காக ஹார்ட் அட்டாக்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு தான் பாண்டியன் அரசவையிலேயே உயிர் துறக்கிறான். இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே என்ற காரணத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு தான் பாண்டியனுடைய மனைவியும் உயிர் துறக்கிறாள். ஆக ஒரு தவறான, ஒரு பிழையான
நீதியை கூறிவிட்டோம், நீதி வழுவிவிட்டோம் என்ற காரணத்திற்காக மனம் வெதும்பி அந்த இடத்திலேயே உயிர் துறந்தவர்கள் தமிழர்கள். ஆக இப்படிப்பட்ட நம்முடைய அறம் சார்ந்த வாழ்வியலை, தமிழர் அரசியலைத்தான் தமிழ் தேசியம் என்று நாம் கூறுகிறோம். தமிழருடைய அறம், பண்பாடு, கொள்கை, தொன்மம் அதேபோல வரலாறு ஆகியவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒருபோதும் இந்த உயிர்ம நேயத்திலும் ஆன்ம நேயத்திலிருந்தும் விலகாமல் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழருடைய அறம். அது சார்ந்த அரசியல்தான் தமிழ் தேசிய அரசியல். எனவே நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் தேசிய அரசியலில் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பாடம் எடுக்கிறவன் பூரா எவனாக இருக்கான்னா, ஒன்று இந்த திராவிட என்கிற திராவிடத்திற்கு விளக்கமே தெரியாதவன் தான் பார்த்திங்கன்னா, அவன் தான் தமிழ் தேசிய அரசியலை பற்றி பாடம் எடுத்து கொண்டிருக்கிறான். கார்ல் மார்க்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறான்னா, சொல்ல தெரியாதவன் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் தேசிய அரசியலை பாடம் எடுத்து கொண்டிருக்கிறான். இந்திய தேசியம் என்கிற பின்னால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசியத்தை முன்வைத்தவன் தான் தமிழ் தேசியத்தை பற்றி பாடம் எடுத்து கொண்டிருக்கிறான். தமிழ் தேசியர்கள் எடுக்கின்ற பாடத்தை தமிழர்களே இத்தனை நாள் கேட்காமல் இருந்தார்கள் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய பின்னடைவாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஏன்னா பாடம் எடுக்கிறவங்க பூரா பார்த்திங்கன்னா சாத்தான் வேதம் ஓதியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நாம் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பார்த்திங்கன்னா வேதத்தை சாத்தான் ஓதிய வேதத்தை கேட்டதால் தான் இத்தனை குளறுபடிகள் ஏற்பட்டன. நீங்கள் நாம் தமிழர் என்கிற இந்த பெயர் கொண்ட இந்த கட்சி இதை உருவாக்கியவர் முதலாக பார்த்திங்க அப்படின்னா சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். தினத்தந்தி நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, இந்த தினத்தந்தி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர் தான் சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். வழக்கறிஞர் கல்விக்காக லண்டன் சென்று அதன் பிறகு வழக்கறிஞராகி சிங்கப்பூரில் மிகச்சிறந்த தலை சிறந்த முன்னணி வழக்கறிஞராக அன்றி மிக அதிக அளவு கட்டணம் பெறக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த வழக்கறிஞராக இருந்தவர் சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா அடிப்படையில் பத்திரிகையாளரும் கூட. அப்பொழுதே சுற்றுப்பயணம் செய்து எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தவர். உலக அளவில் இருக்கக்கூடிய இராணுவ படை அணிகளில் தமிழர்கள் ஏராளமான அளவில் இருந்ததையெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல இந்த அரசியலுடைய தளத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடிய தமிழர் வரலாற்றையும் இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய புரட்டு வரலாற்றையும் நீங்கள் நம்பிக்கொண்டே இருந்தால் நீங்கள் இன்னமும் குழம்பிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சாட்டை துரைமுருகனை பற்றியும் தினமலரும் தினகரனும் என்ன எழுதியதோ இதுதான் இவர்கள் இந்த தினகரன் என்கிற திராவிடமும் தினமலர் என்கிற ஆரியமும் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய அநீதி, துரோகம் இதுதான். பொய் வரலாறை திணிப்பது. எனவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தமிழர்கள் எல்லாமே தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க பூரா திராவிடர்கள் என்ன சொல்கிறான் தமிழ் தேசியம் பற்றின்னு கேட்டுக்கிறோம். முதல்ல அவனுக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஆரியன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. நாங்கள் வடவேத ஆரியர்கள், எங்களுக்கு சமஸ்கிருதம் தான் பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு ஆரியம்னா என்னன்னே தெரியாது. இந்த ஆரியம் அதே போல் திராவிடம் என்கிற இரண்டு சொற்களையும் வழங்கியவர்கள் ஐரோப்பியர்கள். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இங்கே ஆட்சி அதிகாரம் செய்த ஐரோப்பியர்கள், வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயர்கள் மட்டுமே திராவிடம், ஆரியம் என்பது. இதைத்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா பின்னாளில் தொல்பொருள் ஆய்வாளர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மானுடவியலாளர்கள், அப்புறம் மொழி சம்மந்தமான அந்த இந்தோ ஆரியன் மொழி, அதே போல் திராவிடியன் மொழி என்று பிரித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயரின் அடிப்படையில் தான் அழைக்கப்பட்டதே தவிர நாம் உண்மையில் அழைக்க வேண்டியது தென்னிந்தியா என்று தான் அழைக்க வேண்டும். தென்னிந்திய மொழிகள் என்று தான் கூற வேண்டும். வட இந்திய மொழிகள் என்று கூற வேண்டும். அதே போல் ஐரோப்பிய மொழிகள் என்று கூற வேண்டும். இதுதான் வரலாற்று உண்மை, நடைமுறை உண்மை. ஆனால் எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து இவர்கள் குரல் கொடுத்தார்களோ, இந்த திராவிடமும் ஆரியமும் இவர்களெல்லாம் நாங்கள் வெள்ளைக்காரர்களை நாங்கள் தான் விரட்டினோம் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் வைத்த பெயர்களை வைத்து கொண்டே நம்மை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த தெளிவும் நமக்கு தேவை. சவுத் இண்டியன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர நாம் திராவிடியன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. முதல்ல இது வெள்ளைக்காரர் அவர் ஒரு சௌரியத்துக்காக வைத்தது. அதிலே நீங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக கால்டுவெல் தெளிவாக சொல்கிறார், தென்னிந்திய மொழிகளில் திராவிட மொழிகளில் தமிழ்தான் மூத்தது, தமிழ்தான் மூலமானது, தமிழ் வேறு எந்த மொழியோடும் சாராமல் தனித்து இருக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை பூரா மறைச்சிட்டாங்க. இது பற்றிய காணொலி டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலே இருக்குது. வேற நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் எடுத்து போடுறேன்.
ஆக இது இப்படிப்பட்ட பேருண்மைகளை எல்லாம் நம்மை அறிந்து கொள்ள விடாமல் தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது தினமலரும் தினகரனும் செய்த பரப்புரையிற்கு வந்து பார்த்திங்களா, இதைத்தான் அன்றிலிருந்து செய்தது. இதன் காரணமாகத்தான் என்ன பண்ணுறாருன்னா ஆதித்தனார் வந்து அப்போது தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசியத்திற்கான ஒன்றை கட்டமைக்கிறார். அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டுருக்கு. 200-250 ஆண்டுகள் அவங்க ஆட்சி ஆள்றான். அவன் இந்தியாவை தற்போது இருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் போல் அவன் பிரிக்கல. இந்தியாவையே தன்னுடைய நிர்வாக வசதிக்காக ஒரு 4 மண்டலங்களாக பிரிச்சுக்கிறான். இப்போ தென்னிந்தியா, சவுத் இந்தியா முழுவதும் சேர்த்து ஒரு மாகாணம், மும்பையை அடிப்படையாக கொண்டு சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லாம் சேர்த்து அது ஒரு மாகாணம், கொல்கத்தாவை அடிப்படையாக கொண்டு அதை சுற்றி இருக்கிற மாநிலங்களாம் சேர்த்து அது ஒரு மாகாணம், அப்புறம் வடகிழக்கு பகுதிகளை வந்து ஒரு சிறு பகுதியை வந்து அதை ஒரு மாகாணமாக, இப்படி 4 மாகாணமாக அவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்காக வந்து அவன் பிரித்து கொள்கிறான். அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே பிரசிடென்சி, அப்போ கேல்கட்டா பிரசிடென்சின்னு அவன் வாயில் நுழையிற மாதிரி வச்சுக்கிட்டான். மும்பைக்கு வந்து பாம்பே பிரசிடென்சின்னு வச்சுக்கிட்டான். நமக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு வச்சுக்கிட்டான். இதுதான் அடிப்படை. இதுதான் அப்படி இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய மதராஸ் மாகாணம், அப்புறம் சென்னை மாகாணம் அப்படின்னு நம்ம பின்னாடி சொல்கிறோம், சரிங்களா? அது சென்னை என்பது தான் நம்முடைய வந்து இயற்பெயர். ஸோ இந்த மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, இப்போ இருக்க புதுச்சேரி, ஆந்திரா, அப்புறம் இப்போ இருக்கிற தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகாவினுடைய ஒரு பகுதி, அப்புறம் ஒரிசாவினுடைய ஒரு பகுதி. ஆக இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சவுத் இந்தியா. இதுதான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ இத்தனை தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா, ஒடிய மொழி. ஆக இந்த மொழிகளெல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இது 1956 வரையிலும், மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலம் வரையிலும், சரிங்களா, அப்படி இருந்துச்சு. இப்போது பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போகிறான் இல்லைங்களா, நம்ம வந்து அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம தனித்தனி சாம்ராஜ்யங்களாக, சமஸ்தானங்களாக, ஜமீன்தார்களாக பிரிஞ்சு கிடந்ததெல்லாம் ஒட்டுமொத்த மாகாணமாக இப்படி பிரிக்கிறான். அவனுக்கு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறான். அப்போ போகிற கண்டிஷன் வருது, கிளம்பி போகிற கண்டிஷன் வரும்போது எப்படி இவங்க வந்து நாட்டை மீண்டும் பிரித்து கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற கொஸ்டின், பெரிய கேள்வி வருது, சரிங்களா? அந்த காலகட்டத்தில் தான் அண்ணாதுரை போன்றவர்களை என்ன செஞ்சாங்கன்னா, திராவிட நாடு அப்படின்னு இந்த தென்னிந்தியாவை எங்களுக்கு தனியாக, மதராஸ் மாகாணத்தை தனியாக பிரித்து கொடுத்துருங்க, இதை நாங்கள் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு அப்படின்லாம் வசனம் பேசினார் அறிஞர் அண்ணா அவர்கள், சரிங்களா? இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ இந்திய தேசியம் அப்படிங்கிறத இந்த பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போன இந்தியாவை அப்படியே விடக்கூடாது, இதை அப்படியே நம்ம வந்து ஒரே நாடாக மாற்றி இதை ஆட்சி ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ இருந்த ஒரே ஒரு இயக்கம் வந்து காங்கிரஸ் இயக்கம் தான். இந்திய நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்காக பாடுபட்ட, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்த ஒரே இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அந்த காங்கிரஸ் இயக்கத்தை தான் மகாத்மா காந்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியாக மாற்றிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைகளின் வெள்ளை போட்டு குல்லா போட்டுக்கிட்டு தங்களை காந்தியவாதிகள், காங்கிரஸினுடைய பேரியக்கத்தைச் சேர்ந்த, விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போல ஒரு காட்சி பிம்பத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி கொண்டு, ஆனால் அவர்கள் மனதிற்குள்ள அரசியல் புகுந்து கொண்டு, ஊழல் புகுந்து கொண்டு, நாட்டை சுரண்டும் என்கிற எண்ணம் புகுந்து கொண்டு காந்தியத்திற்கு நேர் எதிரான திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அதனுடைய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து வீழ்ந்து கிடக்கிறது என்பதும் அதனுடைய அரசியல் வரலாறு. எப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ என்னென்னா, இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொடர்ச்சியாக, நீட்சியாக இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்புறம் தான் எதிர்கட்சிகளாக வருது, கம்யூனிஸ்ட் கட்சி வருது, பின்னாடி வருது, 25களில் கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்து ஜனசங்கத்தை அடிப்படையாக கொண்டது தான் பாரதிய ஜனதா கட்சி. ஜனசங்கம் என்கிற பெயரில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ அது வந்து பெரிய ஒரு கட்சியாக அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இது அரசியல் வரலாறு. ஆக இந்த காங்கிரஸ் கட்சி இயக்கத்தை விட்டுருங்க, காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இயக்கத்தை நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. அது வந்து விடுதலை போராட்ட இயக்கம். ஆனால் அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறினதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நேரு காலத்துக்கு பிறகு தான் காங்கிரஸ் கட்சியாக மாறுது. அதன் பிறகு தோன்றியது தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னிறுத்துவது இந்திய தேசியம் என்கிற இந்திய தேசியத்தை. இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழி கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் காங்கிரஸ்காரன்னு விரும்பிட்டு இருக்கான் என்றைக்கும். அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ராம ஜென்மபூமி, ராமர் கோவிலுக்கு பாஜகவை விட தலையில் தூக்கி வைத்து கொண்டு ராமரை ஆடிக்கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சின்னு பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரையில் இந்தியா என்கிற ஒரே தேசமாக, ஒரே நாடாக, ஒரே மொழியாக
இந்த பல்வேறுபட்ட மொழி இனங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அடிப்படையில் பிஜேபி, காங்கிரஸ் 2 பேருக்குமே இந்த கொள்கை இருக்குது. இதுதான் இந்திய தேசிய கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அவர்களுக்கு தனித்தனியாக இந்த நாடுகளாவது தங்களை வந்து நாங்கள் பஞ்சாபியர்கள், நாங்கள் அசாமியர்கள், நாங்கள் கன்னடர்கள், நாங்கள் தெலுங்கர்கள், தமிழர்கள் சொன்னால் அவனுக்கு வந்து அலர்ஜி ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்காங்க. அவங்கவுங்க கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்திய அரசுக்கான இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் வேணால் எடுத்துக்காட்டால் இந்திய வரைபடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப் அப்படின்ற எல்லா மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களுமே அந்த இடம் அந்த மாநிலத்திற்கு சொந்தமானது. சரிங்களா? அந்த மாநில அரசுகளுக்கு அந்த மாநில மக்களுக்கு சொந்தமானது. இதன் அடிப்படையில் தான் உலக வங்கியே கடன் கொடுக்குறான். இப்போ தமிழ்நாடு அரசு உலக வங்கியிட கடன் வாங்குது அப்படின்னா இந்திய நாட்டை அடமானம் வைத்து வாங்கிய கடன் அல்ல. அது தமிழ்நாட்டினுடைய நிலம், இடம், சொத்து இவற்றை அடகு வைத்து தான் கடனே வாங்க முடியும் உலக வங்கியிலேயே. ஆக இப்படி கடன் வாங்குறதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சொந்த நிலமாக இருந்தால் தானே கொடுப்பாங்க. அப்படி பார்க்க போனால் தற்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய இடம் என்பது, நிலம் என்பது, சொத்து என்பது அது அந்தந்த மாநிலத்திற்கு சொந்தமானது. பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் கட்டமைக்கப்படக்கூடிய இடத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்தந்த மாநில இடங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு தான் சொந்தமானது. இதை அடிப்படையில் தான் உலக வங்கியை கடன் கொடுக்குறான். சரிங்களா? ஆக இப்படி இருக்கும்போது இப்போ நிலங்கள் அப்படின்னு யார் பெயரில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆழமாக பார்த்தால் நிலம் என்பது அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமானது. இந்த மாநிலங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஏற்பாடு தான் இந்திய தேசியம். சரிங்களா? அதனால தான் இப்போ எப்படி நம்ம ஆட்சி ஆள்றோம்? இந்திய தேசிய அரசுகளுக்கான ஒரு உரிமை, அப்புறம் மாநில அரசுக்கான ஒரு உரிமை, இதை பட்டியல்னு சொல்கிறோம். அப்புறம் இரண்டு அரசுகளுக்கும் உரிய ஒரு பொதுப்பட்டியல் என்கிற 3 விதமான ஏற்பாடுகளை அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் அந்த ஆட்சி அதிகாரம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது. சரிங்களா? அப்போது எப்படி வந்து நம்ம பிரித்து கொடுக்க போகிறாங்க? மொழிவழி தேசிய நம்ம பிரித்து கொடுக்க போகிறாங்களா? அல்லது அறிஞர் அண்ணா கேட்டதை போல இது திராவிட நாடாகவும், அடுத்து மும்பை வந்து மராட்டிய நாடாகவும், கேல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா அது வங்காள நாடாகவும் அப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும்போது அவரவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தோடு என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இப்படி வேண்டும் அப்படி வேண்டுங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆந்திரா என்ன சொல்லுது? இந்த மதராஸ் மாகாணத்திலே நாங்கள் இல்லை, எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் தெலுங்கர்கள் தனியாக நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம் அப்படின்னு தான் முதல் நீங்கள் ஆந்திராவை பிரித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியது. இப்படி ஆளாளுக்கு அந்தந்த மாநிலங்கள் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்திய தேசியம் அப்படிங்கிறது என்ன இருக்க போகுது இல்லைங்களா? இந்திய தேசியத்தை எதை வச்சு அவங்க ஆட்சி ஆள போகிறாங்கன்னு தெரிஞ்ச போது தான் அப்படின்னு யோசிச்சு தான் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சாங்க, இப்போ இருக்கிற பிஜேபிக்காரங்களும் நிறைய தலைவர்கள் அங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து வந்தவங்க நிறைய பேர் கூட இருக்காங்க. எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை இந்திய தேசியம்ங்கிற இந்த கட்டமைப்பு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த கட்டமைப்பு அப்படியே நம்ம விடாமல் தக்க வச்சுக்கணும். எனவே யாராவது எதிர்த்து பேசினானா அவனெல்லாம் தேச விரோதி, ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி அவனை அடக்கணும் அப்படின்னு முதலாக தொடங்கியது காங்கிரஸ் கட்சி தான். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து தேச விரோத பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தில் கொண்டு வர்றாங்க. இந்திய தேசியத்திற்கு எதிராக யாராவது பிரிவினை பேசினாலோ பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்லாம் முத்திரை குத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேசிய அரசியல்வாதிகளுடைய உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இது வந்து முழு உரிமை அற்ற ஒரு முழக்கம், ஒரு செயல். காரணம் என்னென்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஒவ்வொரு உரிமை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. சரிப்பா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட இந்திய தேசிய அரசினுடைய இந்திய ராணுவம் பிரிட்டிஷ்கார் உருவாக்கிட்டு போனதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பெல்லாம் இருக்குது. இந்திய ராணுவம், முப்படை எல்லாமே இருக்குது இல்லைங்களா? இது அப்படியே வந்து இந்திய தேசிய அரசியல்வாதிகள் அவர்கள் தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே கொண்டு வந்து, நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்து மாநிலங்கள் மீது அடக்குமுறையை ஏவ தொடங்கிடுறாங்க. யாராவது பிரிஞ்சு போனீங்க உன்னை பிரிவினைவாதின்னு சொல்லிடுவேன், எவனாவது தனி மாநிலமாக பிரித்து கேட்டிங்கன்னா உன்னை பயங்கரவாதின்னு சொல்லிடுவேன், உன்னை ஏதாவது அப்புறம் தீவிரவாதின்னு சொல்லிடுவேன். இப்படித்தான் பஞ்சாபில் வந்து தனி நாடு காலிஸ்தான் நாடு கேட்ட அவர்கள் எல்லாம் காலிஸ்தான் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்துனாங்க. இந்திரா காந்தி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே போய் ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. சீக்கிய மதகுருவாக உள்ள அந்த சீக்கிய கோவிலுக்குள், கோல்டன் டெம்பிள்குள்ளே, தங்க கோவிலுக்குள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அப்புறம் அஸ்ஸாமில் வந்து தனியாக போடோன்னு ஒன்று தனியாக கேட்டேன், எங்களுக்கு தனிக்க நாடு வேணும்னு கேட்டபோது அவர்களை போடோ தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னாங்க. ஜம்மு காஷ்மீர் கேட்டபோது ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்னாங்க. திராவிடம் கேட்டபோது திராவிடர்களையும் நீங்கள் ஆக்சுவலாக டெரரிசம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஆனால் அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த தனி திராவிட நாடுங்கிற குறிக்கையை கைவிட்டுட்டார். சரிங்களா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சீபா ஆதித்தனார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா
தமிழ் தேசியம் அப்படிங்கிறத தமிழர்களுக்கான நாடு எங்களுக்கு தனியாக எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். அதில் சீபா ஆதித்தனார் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உண்மையிலே எங்களுடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு வரலாற்று ரீதியாக தொன்ம ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மாநிலங்களெல்லாம் நீங்கள் எல்லா இடங்களுமே தமிழ்நாடு. இப்போ இளம்பூரணார் தொல்காப்பியத்தினுடைய உரை எழுதியவர் சொல்கிறாரு, நும் நாடு எதுவென கேட்டால் தமிழ்நாடு என்று கூறல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடுன்னு ஒரு தனி ஒரு பகுதி இருந்ததா அப்படின்னா இல்லை. இப்போது அன்று பார்த்திங்கன்னா சேர, சோழ, பாண்டிய, தொண்டை மண்டல, கொங்கு நாடு என்று 5 நாடுகள் இப்போ இருக்கிற தமிழ்நாடு இந்திய நிலப்பரப்பில் இருந்துச்சு. அடுத்தது ஈழ நாடு என்பது பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய மண்ணில் இருந்துச்சு. இது எல்லாமே தமிழ் பேசக்கூடிய மன்னர்களும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக வசித்த இடங்கள். எனவே இது எல்லாமே தமிழருடைய நாடு. கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு முன்னாடி நீங்கள் தள்ளி போனோம்னா நம்முடைய குமரி பகுதி இருந்தது, குமரி கண்டம் இருந்தது. எனவே இது எல்லாம் தமிழர் நாடு தான் அழைத்த காரணத்தினால தான் நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இளம்பூரணார் தொல்காப்பியம் அடிப்படையில். ஸோ இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீபா ஆதித்தனார் ஐயா இந்த தொன்ம வரலாற்றின் அடிப்படையில் தமிழ பேரரசு அப்படின்னு உருவாக்குறாங்க. தமிழ பேரரசு அப்படின்னு உருவாக்குறாங்கன்னா என்னென்னா அவங்க வரைபடம் போடுறாங்க. வரைபடம் போட்டு இதுதான் தமிழ பேரரசுடா, எங்கள் தமிழ பேரரசுங்கிறது குமரிக்கண்டத்திலிருந்து தென்குமரி முதல் வடவேங்கடம் வரையிலும் பரவி இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் ஆதித்தனார் இந்த கோட்பாட்டை வைக்கிறார். ஏற்கனவே சொன்னது மாதிரி விடுவாங்களா இந்திய தேசிய அரசாங்கத்தை அரசியல்வாதிகள் ருசி கண்டுட்டாங்க. அவங்க இந்தியாங்கிற பெரிய கண்ட்ரி நம்ம கையிலடா அப்படின்னு ஒரு ருசி கண்டுட்டாங்க. எடுத்துக்காட்டாக என்ன சொல்ல போனால் ஒரு 7 கோடி பேர் இருக்கிற நாட்டில் ஆளுக்கு ₹1 போட்டால் 7 கோடி ரூபா வரும். 100 அப்போ 30 கோடி தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ 130 கோடி பேர் இருக்கிறான். ஆளுக்கு ₹1 போட்டோன்னா 130 கோடி ரூபா ஆச்சு. அப்போ 130 கோடி ரூபா வசூல் பண்ணக்கூடிய இந்திய தேசிய அரசியல் நீங்கள் பசையானதா இல்லை வெறும் 7 கோடி ரூபா வசூல் பண்ணக்கூடிய ஒரு மாநில அரசியல் பசையானதான்னு பார்த்தா இந்திய தேசிய அரசியல்வாதிகளுக்கு அப்பாட கொக்கமக்கா 130 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு ₹1 போட்டால் 130 கோடி ரூபா ஒரு செகண்டில் வந்துடுதுன்னு பார்க்கும் பொழுது தான் அப்போ இந்திய தேசிய அரசியல் என்பதை அவர்கள் கைகளில் எடுக்கிறார்கள். ஒரு பிக் மணி, ஒரு பெரிய பண டிரான்சாக்ஷன் நடக்கூடியது, ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியாங்கிற 130 கோடி மார்க்கெட்டு. ஒரு பல் பசை விற்க ஒரு வெளிநாட்டு நிறுவனம் விரும்பினால் 130 கோடி பேர்த்துட்டு வித்தானா போதும். இந்த நம்ம கோவேக்சின் மருந்தெல்லாம் போட்டாங்கல்ல, 130 கோடி பேர் உள்ள மார்க்கெட்டில் விற்றா அந்த கம்பெனி எவ்வளோ பெருங்கோடி கம்பெனியாக மாறிடும். ஸோ இது ஒரு மார்க்கெட்டாகவும் மாறணும் அப்படின்னு பல்விதமான பார்வைகளில் இந்திய தேசிய அரசியல் முன்வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் தான் பார்த்திங்கன்னா சீபா ஆதித்தனார் இப்படி தமிழ் தேசியம் தமிழருக்கான ஒரு தங்களுக்கு உரிய இயற்கையான மண்ணின் இயல்பு சார்ந்த தொன்மம் சார்ந்த வரலாறு சார்ந்த மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த ஒரு இடமாக தான் கேட்குறார். அவர் மிக நியாயமான கோரிக்கையை தான் வைக்கிறார். ஆனால் இந்திய தேசியத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆயிடுது, பிரிவினைவாதமாகத்தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டார். தீவிரவாதமாகத்தான் பார்க்கும். அப்போது ஆதித்தனாரை 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கிறாங்க. முதல் முறை அடைக்கிறாங்க, 2ஆவது முறை அடைக்கிறாங்க. அப்பவும் அவர் அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படல. ஆனால் 3ஆவது முறை கொண்டு போய் அடைக்கும்போது என்ன ஆகுது, அவருக்கு உடல் நலன் குன்றி விடுகிறது. உடனே சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இவர்கள் கொன்றே போடுவார்கள், நீங்களே இறந்து போகுமாறு செய்து விடுவார்கள் அப்படின்னு பலரும் கவலைப்படுறாங்க. இதன் பிறகுதான் சீபா ஆதித்தனார் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை தொடங்குறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரிங்களா? அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுவரையிலும் தம்முடைய தினத்தந்தி மற்றும் மாலை பேப்பர் இருக்குதுன்னா மாலை பேப்பர் வரக்கூடிய 2 இதழ்களிலும் அதுவரையிலும் தமிழரை பற்றியே தமிழ் தேசியத்தை பற்றி முன்னிறுத்திய சீபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு நாள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக மாநாட்டை ஒரு ஃப்ரண்ட் பேஜ் செய்தியாக மாற்றி திமுகவிற்கான தமது ஆதரவை தெரிவிக்கிறார். இதுதான் சீபா ஆதித்தனார் அவர்கள் முதலாக திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த ஒரு அறிகுறியாக உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அந்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, கழகத்தின் காவலர்கள் காஞ்சியில் கூடி கலந்தாலோசித்தார், கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறது தான் 8 காலம் ஃப்ரண்ட் பேஜ் செய்தி. இது ஏன் எனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? இந்த டைட்டிலை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இப்படி தலைப்பு வைக்கலாம், என்ன செய்யலான்னு தன்னுடைய பத்திரிகையாளர் செய்தியாளரிடமும் கேட்கிறார். அப்போது அந்த நாளிதழினுடைய பொறுப்பாசிரியராக இருந்த வீரபாண்டியன் என்கிற ஆசிரியர் அவர். அப்படி கேட்டவர்களில் என்னுடைய தந்தை
திரு வி.டி. முத்துகிருஷ்ணன் அவர்களும் ஒருவர். அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளக்கோவிலில் செய்தியாளராக இருந்தார் அவர். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது தான் எங்கள் அப்பா கொடுத்த தலைப்பு தான் இது. ஸோ இந்த தலைப்பு வந்து வீரபாண்டியன் அவர்களுக்கு பிடித்து போய் அதில் அவர் வந்து சில திருத்தங்கள் செய்து அதற்கு பிறகு சீபா ஆதித்தனார் ஐயா காண்பிக்கும்போது மிக நல்ல தலைப்பாக இருக்கிறது, யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி வெள்ளக்கோவிலில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற நம்ம ரிப்போர்ட்டர் தம்பி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கு வந்து சென்னையில் வந்து வர சொல்லி இங்கே சப் எடிட்டராக அவர் வந்து துணை ஆசிரியராக அவர் இங்கே பணியில் அமர்த்துவோம், அவருக்கு மாத சம்பளமும் நல்ல சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அழைப்பும் விடுக்கப்பட்டவர் எமது தந்தை. சரிங்களா? ஸோ இங்கிருந்தே என்னுடைய பத்திரிகை ஊடகவியல் வரலாறும் தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிய வைக்கிறது. இன்னும் நம்ம வந்து ஜம்ப்புன்னு கூரையை பிரிச்சுட்டு குதித்த நேற்று பெய்த மழையில் இன்று காலை வந்து முளைத்த காளான் அல்ல நம்ம அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஒரு பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இதன் பிறகு திமுக அதன் நிலைப்பாடு எடுத்ததற்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார் தேர்தல் அரசியலில் அவர் வந்து நல்ல வெற்றியை அது தனித்த செல்வாக்குக்கான வெற்றியில் தான் அவர் வெற்றி பெறுறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். திமுக ஆதரவு நிலைப்பாட்டினால ஒன்றும் அவர் வந்து அப்பொழுது எம்எல்ஏவாக அவர் வெற்றி பெறவில்லை, தனக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாகவும் வெற்றி பெற்றார். ஆனால் அப்போ வந்து தமிழ்வாணன் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, நேர்காணல் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி தொடங்கியிருக்கீங்களே, இதற்கு முன்னதாக நடந்த ஒரு நேர்காணல் போது நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தொடங்கி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய சீபா ஆதித்தனார் சொல்கிறாரு, நான் தொடங்கி நடத்துகிறேன் என்பது தவறானது, நான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன், இன்று தொடங்கி வைத்திருக்கிறேன், எதிர்காலத்தில் தமிழர் இளையோர்கள் இளைஞர்கள் அதை முன்னெடுத்து செல்வார்கள், பெரிய அளவில் முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு அன்று வந்து சொல்கிறார் அவர். இது ஆவணமாக இருக்கிறது, சரிங்களா, எழுத்து ஆவணமாக இருக்கிறது. அன்று ஆதித்தனார் கண்ட கனவை நிறைவேற்றியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு சீமான் அண்ணன் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதை நனவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறை, இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள் இத்தகைய மிக இக்கட்டான நிலையில் அவர் உண்மையிலேயே அவர் இறந்திருந்தால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசியம் தமிழர் என்பதோ அரசியல் ரீதியாக நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து இந்த ஒரு பெரிய வளர்ச்சியை தற்பொழுது பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு பெயரில் வந்திருக்கலாம், ஆனால் இந்த எழுச்சியோடு வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் என்ன செஞ்சுறாரு, அப்போ வந்து அதை ஹோல்டு பண்ணிவிட்டு தமிழ் தேசியம் என்கிற அந்த நிலைப்பாட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து தமிழ்நாட்டினுடைய விடுதலை பெற்ற இந்திய அரசியலில் 1967 திமுக ஆட்சியில் முதல் அவைத்தலைவராக சபாநாயகராக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். அதுவரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டுமே சட்டமன்றத்தில் வந்து நடைமுறையில் இருந்ததில்லை, தமிழில் மாற்றினார். அதே போல் திருக்குறள் சொல்லித்தான் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் காலையில் தொடங்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தவரும் சீபா ஆதித்தனார் தான். முழுக்க அந்த சட்டத்தினுடைய இருந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்த ரூல்ஸ் எல்லாம் தமிழில் இவரே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி சொல்கிறார். இதைத்தான் அறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மதராஸ் மாகாணத்தில் வந்துச்சு, அதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் மனம் கமழ்கிறது என்றால் அதற்கு காரணம் சீபா ஆதித்தனார் ஐயா அப்படின்னு தான் வந்து அவர் சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தி என்கிற ஒரு நாளிதழையும் உருவாக்குறாங்க. அது இன்று ஆலமரம் போல வளர்ந்து நிற்கிறது. நீங்கள் தினத்தந்தியினுடைய அந்த காலகட்டத்தில் வந்து பிராமணர்களும் அதே போல் வட இந்திய கோயங்கா போன்ற பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் மட்டுமே பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த நிலையில் ஒரு தமிழராக சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அதற்காக விதையை விதைத்துவிட்டு அதன் பிறகு தினத்தந்தி என்கிற மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தின்னு சொல்லலாம், மிகப்பெரிய பேரரசு, நம்ம தமிழில் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கியவர், பத்திரிகை ஊடக பேரரசை உருவாக்கியவர் சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. இன்று அந்த கட்சி தான் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அந்த பெயர் வந்து சீபா ஆதித்தனார் அவர்கள் வைத்தது தான், உருவாக்கியது தான். இதே போல் இன்னொரு மிக முக்கியமான வரலாற்றையும் இந்த இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாம் தமிழர் என்கிற பெயரில் வந்துச்சு இல்லைங்களா, இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் என்கிற பெயரை 1944 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று இருந்த நீதி கட்சிக்கு பெயரை மாற்றுகிறார் பெரியார். அப்போவே வந்து அப்படி நீங்கள் வந்து திராவிடர் கழகம் வைக்கக்கூடாது, தமிழர் கழகம் என்று தான் வைக்க வேண்டும் என்று கியாப்ப விஸ்வநாதம் ஐயா போன்றவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தவர். தலைவர் வந்து பெரியார், பொதுச் செயலாளர் கியாப்ப விஸ்வநாதம், அவரே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார்.
ஆனால் அதையெல்லாம் கேட்காம ஏதோ எதையும் செஞ்சு பெரியார் திராவிடர் கழகம்னு வச்சுறாரு. ஆனால் அதை எதிர்த்து அப்பொழுதே தமிழர் கழகம் என்று வெளியில் வந்துட்டு தொடங்குறாரு கி.அப்ப. விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணி போன்றவங்கெல்லாம் தமிழர்கள் எல்லாம் அப்போவே தமிழர் கழகம் தொடங்கிட்டாங்க. ஸோ திராவிடர் கழகம் தொடங்கும் பொழுதே அதற்கு எதிர்ப்பு கடுமையாக தெரிவித்து தமிழர் கழகம் என்று தொடங்கப்பட்டது. சி.ப. ஆதித்தனார் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து நாம் தமிழர் என்ற கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் வந்து குறிப்பாக ஈவே ராமசாமி பெரியாருடைய அண்ணன் மகன் இருக்கார் இல்லைங்களா, சம்பத், அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கட்சின்னே ஒரு கட்சியை தொடங்கினார். ஆக இப்படிப்பட்ட தமிழ் தேசிய உணர்வு அப்பொழுதே வந்தது. ஆனால் அன்றைய காலகட்டம், அன்றைய சூழ்நிலை, பெரியாருடைய அரசியல் உத்தி, தந்திரம், இன்னும் கூட சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்ச்சின்னே சொல்லலாம். தமிழர்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியாக பார்த்தாலும் கூட, இந்த சொல் வந்து கடினமாக இருந்தாலும் கூட, ஆனால் வந்து இதற்கு சான்றுகள் ஏராளமாக நம்மகிட்ட இருக்குது. இந்த சொல்லை வந்து நியாயப்படுத்துவதற்கான சான்றுகள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் சினிமாவினுடைய, நாடகத்தில் பணியாற்றிய, திரைத்துறையினுடைய கவர்ச்சி, அதே போல் அன்று வந்து இருந்த காங்கிரசினுடைய தாக்கங்கள், பிராமணியத்தினுடைய ஊடுருவல், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திராவிட அரசியலுக்கான தேவையை உருவாக்கி விட்டதுன்னு பார்க்குறோம். அதன் காரணமாக தமிழர்கள் சரி, நம்ம எதுக்கு போய் இப்போ தமிழில் சொல்லணும், திராவிடங்கிறதே நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது என்ன காரணம்னா, ஒரு 250 ஆண்டு காலமாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு ஆகிய மொழிகளெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த இந்திய தேசிய அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜெக்ட் செய்யப்பட்டிருந்தது ரத்தத்துக்குள்ளேயே. அதன் காரணமாக இந்திய தேசியம் அப்படி இல்லாட்டி திராவிடம் கூட ஏற்றுக்கலாம்ப்பா, ஏன் தமிழர்னு சுருங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி அப்பொழுது அவங்க வந்துருச்சு. அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் காமராஜரே வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது பீர்மேடு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவுக்கு சில பகுதிகளெலாம் போகுதுன்னு சொல்ல போது, தமிழ்நாட்டிலேருந்து போகுதுன்னு சொல்ல போது, அப்போ என்ன காமராஜர் சொல்லிட்டாரு, மேடாவது பள்ளமாவதுப்பா எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லிட்டார். அப்போ பெருந்தன்மையாக சொல்லிட்டார். ஆனால் காமராஜருக்கு இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கூடிய முல்லை பெரியாறு பிரச்சனையோ, காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி யோசிச்சிருந்தாருன்னா இப்படி ஒரு சொல்லை விட்டிருக்க மாட்டார். ஸோ அன்றைக்கி பெருந்தன்மையாக இருந்தாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அன்றைய தமிழர்களுமே எல்லோருமே பெருந்தன்மையாக இருந்ததுனால திராவிடம், இந்திய தேசியம் அப்படிங்கிறத அவர்கள் வந்து ஒரு குறையாகவே கருதலை. எனவே அது மிக பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய இயல்பாக அறமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆந்திரா தனியாக பிரிஞ்சோடனே அவர்கள் தெளிவாக அந்த நாட்டை தெலுங்கர்கள் ஆளக்கூடியதுனால அவர்கள் அந்த நாட்டின் மீது நலன் கொண்டவங்களாக இருக்காங்க. கன்னடர்கள் அந்த மாநிலத்தை கன்னடர்கள் ஆளக்கூடியதுனால அவர்கள் அந்த மண்ணின் மீது பற்று கொண்டவங்களாக இருக்காங்க. மலையாளிகள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இந்த பெரியார் தொடங்கிய இந்த ஒரு கூட்டம் இருக்குது வந்து பார்த்திங்களா, இது தென்னிந்திய திராவிட அரசியலை செய்ய வேண்டிய இந்த கூட்டம் தமிழ்நாட்டு என்கிற மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகும் இங்கேயும் அதே திராவிட கொள்கையை, தென்னிந்திய கொள்கையை இங்கே புகுத்தி நம்முடைய மக்கள்கிட்ட தென்னிந்திய நிலைப்பாட்டை, உண்மையிலேயே திராவிடம் என்பது தென்னிந்திய தேசிய அரசியல், நல்லா மனதில் புரிந்து கொள்ளுங்கள். இந்திய தேசிய அரசியல்னால் பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் செய்வது, இன்று திக செய்வது தென்னிந்திய தேசிய அரசியல் என்கிற ஒரு கோட்பாடு அப்பொழுது இருந்தது. அதை அப்படியே நம்ம தமிழர்களுக்குள்ள நீங்களெல்லாம் திராவிடர்கள், நீங்களெல்லாம் தென்னிந்தியர்கள் என்பதை போல நமக்குள்ள மைண்டில் வந்து தொடர்ந்து பணம் செலவு செய்து அமைப்புகள் நடத்தி பரப்புரை நடத்தி சொல்லி நமக்குள்ள பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் 2009 வரையிலும். 2009ற்கு பிறகு திரு சீமான் என்கிற தமிழ் தேசிய அரசியல் தலைவரும், அதே போல் பி. மணியரசன் ஐயா அவர்கள் என்கிற தமிழ் தேசிய பேரியக்க தலைவரும் உருவானதற்கு பிறகு எல்லாமே சுக்குநூறாக உடையத் தொடங்கியது. ஆக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரெழுச்சியை தமிழ் தேசியம் பெறும் அப்படின்னு யாருமே இவங்க நினைக்கல. குறிப்பாக திராவிட அரசியல்வாதிகளும் இந்திய தேசிய அரசியல்வாதிகள் நினைக்கல. ஏன்னா இது இயல்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 70 ஆண்டுகள் மயக்கத்தில் மாயையில் இருந்து கொண்டு நம்ம இப்போ தான் தெளிவு பெறுறோம். கர்நாடகாரன் எப்போவோ தெளிவு பெற்றுட்டான், தெலுங்குக்காரர்கள் எப்போவோ தெளிவு பெற்றாங்க, மலையாளத்து அன்பர்கள் எப்போ தெளிவு பெற்றுட்டாங்க. நம்ம இப்போ தெளிவு பெறுவதற்கு தடையாக இருந்தது இந்த திராவிட என்கிற அன்று நியாயமாக இருந்து பின்னாலே மிக அநியாயமாக அநீதியாக மாறிய பணம் சுரண்டுவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற தன்னல சுயநல அரசியலாக மாறிப்போன இந்த திராவிடம் என்பதுதான் தமிழர்கள் தங்களுடைய சுய அடையாளத்தை உணர்ந்து கொள்வதற்கு தடையாக இருந்தது. அதனால்தான் நாம் முதல்ல திராவிடத்தினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க வேண்டியதும், அதற்கு பிறகு இந்திய தேசியத்தினுடைய அவர்கள் வந்து நியாயமான இந்திய தேசிய அரசியலை நம்ம எதுவுமே நம்ம சொல்லலை. ஒட்டுமொத்தமாக எல்லாம் இந்தியாவில் தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி
எங்கள் அடிப்படையில் இயங்குகிறோம், தொடர்ந்து இயங்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தமிழர்கள் தங்கள் சுய அடையாளத்தை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தேசியமாகத்தான் ஒரு செயலாகத்தான் தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது. அதை செய்து கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே இளையோர்கள், கல்லூரியில் இப்போ தான் முடித்து வந்தவங்க, வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அதே போல் ஆட்டோ ஓட்டக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க, தொழில் சார்ந்த உழைப்பாளிகளும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாம் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இருக்காங்க, மிக இளையவர்களாக இருக்காங்க. இதன் காரணமாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது என்ஐஏ சோதனை வந்தவுடன் குறிப்பாக திரு சீமான் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசும்போது கூட என்ன சொன்னார், சாட்டை துரைமுருகன் 3 முறை சிறைக்கு போயிட்டாப்படி, அதே போல் இடும்பாவனம் கார்த்திக்கும் குண்டாசெல்லாம் அவர் மேலே போட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்குவம் இருக்குது, இசை மதிவாணன் ஒரு பெரிய பையன், அவருக்கு பக்குவம் இருக்குது. ஆனால் தென்னகம் விஷ்ணு போன்ற இளைஞர்கள், அதே போல் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு தாய் தந்தை பெற்றோர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ அவர்கள் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளேயோ ஒரு பெரிய போலீஸ் படையோடு ஒரு என்ஐஏ போகிறாங்கன்னா அவர்கள் பெற்றோர்கள் கலவரமாவாங்கல்ல. இந்த செய்தி எல்லா நாம் தமிழர் தங்கையினுடைய பெற்றோருக்கும் போய் சேரும் இல்லையா பத்திரிகைகள் வாயிலாக. இதற்கேற்ப தினகரன் தினமலரும் ஒரு பொய்யை புரட்டை கட்டமைத்து ஒரு தீவிரவாத முத்திரையை குத்துவதற்கான மிக கேவலமான மிக 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 கேவலமான அறத்திற்கு பத்திரிகை ஊடகத்திற்கு எதிரான ஒரு அயோக்கியத்தனமான வேலையை அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, எப்படி நாம் தமிழர் தம்பி தங்களுடைய பெற்றோர்கள், வயதில் மூத்தவர்கள், உறவினர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி அலையை உண்டாக்கி, நமக்கு இதுக்குப்பா வம்பு, அங்கெல்லாம் போயிட்டு வேண்டாம்ப்பா, நீ குழந்தைய பாருப்பா, குட்டியை பாருப்பா, படிப்பை பாருப்பா, வேலையை பாருப்பா என்று சொல்ல வைப்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் இதை செஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் துடிதுடித்து போனார் அப்படின்னு பார்க்குறோம். அவருக்கு இந்த தன்னை பற்றியோ அல்லது நல்ல பக்குவமான இளைஞர்கள், வயதில் மூத்த இளைஞர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் கம்ப்ளீட்டாக டெடிக்கேட்டடாக வந்திருக்காங்க. ஆனால் புதிதாக உள்ளே நுழையக்கூடிய இளைஞர்கள், புதிதாக தற்பொழுது கட்சியில் சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை கிளியை உண்டாக்கக்கூடிய வேலையை யாரோ செய்கிறார்கள். அது யாருன்னு பிஜேபியா இல்லை திமுகவா அல்லது என்ஐஏவா அல்லது வேறு யாருங்கிறதுலாம் இல்லை. ஒரு பின்னாடி ஒரு மூளை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மூளையோ சில மூளைகளோ இருக்குது இல்லையா, அதை செய்கிறது. அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரியாக அவர் இருக்காங்க. அப்படிங்கிற அந்த பார்வையில் நம்ம பார்த்தாலும் இதுதான் அவருக்கு துடிதுடிப்பை கலக்கத்தை ஏற்படுத்திய தவிர மற்றபடி வழக்குகளுக்கோ அல்லது சோதனைகளுக்கோ சிறிதும் அவர்கள் பார்த்திங்கன்னா மனதளவில் அவர்களுக்கு எந்த தாக்கம் ஏற்படல. அப்படிங்கிறத நான் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் பேசி கொண்டிருந்த போதும் இந்த என்ஐஏ பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அவ்வப்பொழுது அங்கிருந்து தகவல்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் போதும் நாம் அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தகவலாளர்கள் மூலமாகவும் நான் அறியப்பெற்ற தகவலாக இருக்குது. எனவே இதுதான் இருக்க ஒரு எதற்காக இவ்வளோ பெரிய நீண்ட நெடிய வரலாற்றை சொன்னோன்னா, சீபாதித்தனார் அவர்கள் வழக்கறிஞர், பாரட்லா பாடம் பெற்ற கல்வி பெற்றவர் லண்டனில். நீங்கள் பேரிஸ்டர் அல்லது பாரட்லான்னு போட்டு பாருங்கள் கூகுளில். அது எவ்வளோ பெரிய கல்வி அந்த காலத்தில் 1950களில் எவ்வளோ பெரிய கல்வின்னு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்டவர் அவரையே 3 முறை போட்டு அப்போ ஒடுக்க நினச்சாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் திராவிடத்தை நோக்கி தள்ளப்பட்டார். அப்படிங்கிற வரலாற்றையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய அரசியல் அழுத்தம் கொடுக்குது. எனவே அதன் காரணமாக இந்திய தேசிய அரசியலுக்கு அவர் போக விரும்பலை. அவர் வேறு வழி இல்லாமல் சரிப்பா பக்கத்து மாநிலத்துக்காரன் தானே, பக்கத்து மாநில கொள்கையாக இருக்கக்கூடிய திராவிட கொள்கையோடு இணைந்து பயணித்துக்கலாம் அப்படின்னு பயணிச்சுட்டு அவர் அடுத்தது போகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்படித்தான் காலமாக தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தேசியம் மிரட்டும், அவர்கள் ஓடி போய் திராவிடத்துக்குள்ளே புகுந்துக்குவாங்க. இந்திய தேசியம் விரட்டும், நேராக அறிவாலயத்துக்குள்ளே போய் ஒடுங்கிக்குவாங்க. இந்திய தேசியம் விரட்டும், நேராக அதிமுகவுக்குள்ளே போய் ஒடுங்கிக்குவாங்க. அப்புறம் அதிமுகவுடையும் திமுகவுடையும் இந்திய தேசியம் கூட்டணி வைத்துக்கொண்டு கட்டி பிடித்து அன்பு பாராட்டி மகிழ்ச்சியோடு உறவு கொண்டாடி பதவி சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கும். இதுதான் இத்தகைய அரசியலாக இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் நேர் செங்குத்தாக சீமான் நிற்கிறார். பாஜகவோடும் கூட்டணி இல்லை, காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் கூட்டணி இல்லை, அதிமுகவும் கூட்டணி இல்லை, சோத்தில் மட்டும்தான கூட்டு என்கிறார். இதெல்லாம் தான் தற்பொழுது திராவிட அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு கண்ணை உறுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அதுவும் தற்பொழுது சமீப காலமாக இளைஞர்கள் பெருமளவில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டு வர்றாங்க. இது பிற கட்சிகளுக்கு கிடைக்கல. தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கோ அல்லது திராவிட கட்சிகளுக்கோ இத்தகைய இளையோர்கள் செல்லவில்லை. இளைஞர்கள் பேரெழுச்சியாக போய் சென்று சேரல.
இதெல்லாம் உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவல் அடிப்படையிலும் தங்கள் கட்சிக்காரர்களை வைத்து எடுக்கப்பட்ட சர்வே அடிப்படையிலும் இந்த கட்சிகளுக்கு தெரிந்த காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இப்படி ஒரு தாக்குதல், திடீர் தாக்குதலை, உளவியல் தாக்குதலை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். எனவே தம்பி தங்கைகள், புதிய தலைமுறை அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகள், இதையெல்லாம் நீங்கள் அரசியலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த நேர்மையற்ற, பணத்தை கொடுத்து கொள்ளையடிக்கிற, சுரண்டுகின்ற அரசியல்தான் அரசியல் என்பதாக அதை காலையில் குடிப்பதை காஃபி குடிப்பதற்கு பதிலாக குடிப்பது இயல்பானது என்கிற மாதிரி ஒரு தீமையவே நீங்கள் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு அரசியல் தளம் இங்கே உருவாகிவிட்டது. கொள்ளையடிக்கிறதுல என்னங்க தப்பு? லஞ்சம் கொடுக்கறதுல என்னங்க தப்பு? நாட்டை சுரண்டுறது என்னங்க தப்பு? மலையை உடைக்கிறதுக்கு என்னங்க தப்பு? இதெல்லாம் நமக்கு வளர்ச்சிக்கு தானே, நமக்கு சொகுசுக்கு தானே அப்படின்னு என்று பரப்புரை செய்யும் அளவிற்கு மாறிவிட்ட ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். எனவே இது போன்ற உளவியல் தாக்குதல்கள், அதே போல் நீங்கள் வழக்கில் உள்ளிட்ட தாக்குதல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக நம் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதைத்தான் நம்ம இந்த காணொலியில் மிக முக்கியமாக சொல்கிறோம். இது அவர்களுடைய இயல்பு. நீங்கள் நான் என்ன செய்வான்? நல்லவனை பார்த்து கெடுதல் தானே செய்வான். எனவே அது அவனுடைய இயல்பு. இதெல்லாம் தாண்டி நமக்கு தமிழ் என்கிற அறம் இருக்கிறது, தமிழர் என்கிற உணர்வு இருக்கிறது, தமிழர் என்கிற உரிமை இருக்கிறது. அதே போல் தமிழர் என்கிற நம் வள்ளல் பெருமானார்னா எடுத்தோன்னே சொன்னேன், வள்ளல் பெருமானாரையே கோபத்திற்கு உள்ளாக்கியவர்கள் இந்த கருணை அற்ற ஆட்சியாளர்கள் என்பதற்காகத்தான் பெருமானார்லேருந்து நான் தொடங்கினேன். எனவே இதையெல்லாம் சார்ந்து தமிழ் மீது நாம் நம்பிக்கை வைப்போம், தமிழர் மீது நம்பிக்கை வைப்போம். நமக்கு ராமலிங்க வள்ளல் பெருமானார் உள்ளிட்ட தமிழ் ஆன்றோர்கள், சான்றோர்கள், எண்ணற்றவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய முப்பாட்டன் முருகன், எல்லாம் வல்ல தமிழ் கடவுள், தமிழ் உலகத்திலேயே மொழிக்கென்று ஒரு கடவுள் இருக்காருன்னா தமிழ் கடவுள், தமிழ் மொழிக்கு மட்டும்தான். முருகப்பெருமானாருடைய அருளும் நமக்கு இருக்கிறது. எனவே வெற்றி நடை போடுவோம், முன்னேறுவோம். கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள், சீப்பாதித்தனார் உள்ளிட்ட முன்னோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். ஐயா பே மணியரசன் அதான் சொல்லுவாங்க, கடந்த காலத்தில் முன்னோர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், அவர்களது வெற்றியிலிருந்து நாம் ஊக்கத்தை பெறுவோம். நாம் வெற்றியிலிருந்து ஊக்கத்தை பெறுவோம். சீமான் அவர்கள் போன்ற ஒரு நேர்மறையான ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய 25 ஆண்டு கால இந்த பத்திரிகை ஊடக வாழ்க்கையிலும் என் தந்தையோடு ஒரு 50 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால இந்த அனுபவத்தில் நான் பார்த்திருக்கவில்லை. இது முகத்துதிக்காக, பெருமைக்காக, பொய்யாக புகழ் பாடுவதற்காக அல்ல. அவர் மீது விமர்சனம் கொண்டிருப்பவர்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரை நெருங்கி பார்க்காதவர்களாகவும், ஏதோ 1-2 தருணத்தில் பார்த்துவிட்டு தங்களுக்கு பிடிக்காத ஒரு தன்மையை தங்களுக்கே உருவாக்கி கொண்டவர்களாகவும் பார்க்குறோம். அல்லது ஏதாவது ஒரு சுயநல நோக்கத்தோடு, தன்னல நோக்கத்தோடு அவரை அணுகியவர்களாக பார்க்குறோம். எனவே அவரை அவராக பார்ப்பது அப்படின்னு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு அவரது ஒரு தனி மனிதராக அல்ல, தமிழர், தமிழ் தேசியம், தமிழிகள், இதற்கு என்ன அவருடைய பங்களிப்பு, சொல்லாலும் எண்ணங்களாலும் செயலாலும் அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்க்கிறோம். அது மிக அபரிமிதமான, மிக மிக ஒரு வார்த்தைகளால், சொற்களால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு, விவரிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். இன்றைய தலைமுறைக்கும் அதே போல் மாயையில் மயங்கி கிடக்கக்கூடிய திராவிட மயக்கத்தில், ஆரிய மயக்கத்தில் மயங்கி கிடப்பவர்களுக்கும் இப்பொழுது உடனே புரியாது. அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. தமிழர், தமிழியல், தமிழ் தேசியம் என்பதுதான் நம்முடைய உயிர் உயிர் உயிர். தம் மொழிக்காக, தம் இனத்திற்காக வாழக்கூடியது என்பது பெருமை தரக்கூடிய ஒன்று. நாம் அதற்காக கண்மூடித்தனமாக நாம் ஒன்றும் தியாகம் செய்ய போகிறதில்லை. கவனமாகவும் அதே போல் நுட்பமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவார்ந்து நாம் செயல்பட வேண்டும். அறிவோடு சிந்தித்து செயல்பட்டாலே நமக்கு தெளிவு பிறக்கும். நமக்கு நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் துணை நிற்பார்கள் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.